அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 மேச ராசியில் சூரியன் உச்சம், திடீர் லக் யாருக்கு கிடைக்கும்? இந்த வீடியோவில் 4 ராசிக்காரர்களுக்கு, அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல் ராசி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியை கொண்ட ராசி. இப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியன் பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தில் முற்பகுதியில் பார்த்தோன்னா ராகுவுடன் இணைந்து 8ஆம் வீட்டில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். சுக்கிரன் பார்த்தோம்னா 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்ய, சூரியனும் பார்த்தோம்னா மாத பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. அப்போ சுக்கிரனும் உச்சம், சூரியனும் உச்சம். மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால உங்கள் குறைகள் எல்லாமே நீங்கும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் நிறையவே நீங்கும். மகிழ்ச்சி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் வந்து உச்சமடைகிறதுனால உங்களுக்கு பயணம் செய்வதனால விபரீத ராஜயோகம் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பயணம் செய்கிறதே ஒரு வேலையாக இருக்கும். பயணம் செய்வதனால, அதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கோ அல்லது முக்கியமான வேலைக்காக நீங்கள் பயணம் செய்வது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். விபரீத ராஜயோகம் அதனால் கிடைக்க போகிறது. பெண்களுக்கு பார்த்தோம்னா நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நிறைய பெண்கள், அப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கும். சொத்து சுகம் வந்து இந்த காலகட்டத்தில் கேரும். இப்போ உங்களுக்கு வந்து சொத்துக்கள் இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த காலகட்டத்தில் சொத்தை வந்து வாங்கி குமிக்க போகிறீங்க. உங்களோட காதல் உணர்வுகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி இப்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இது ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கும். திருமணமாகாத நிறைய பேருக்கு திருமணமும் கைகூட வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்து பார்த்தோம்னா வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்தில் சூரியன் பார்த்தோம்னா 7ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்வை செய்கிறார். ஓகேங்களா? அப்போ மாத பிற்பகுதியில் பார்த்தோம்னா 8ஆம் வீட்டில் சூரியன் செல்வதனால விபரீத ராஜ்யம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் நிச்சயமாக நடைபெறும். அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. அதாவது 2 பேர்த்துக்கு இடையில ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு மனைவி உங்களை ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு போயிருங்க. அப்படியே நீங்கள் மாறிடும். அவங்க ஒன்று பேசுகிறாங்க, சரி நானும் ஒன்று பேசுகிறேன், நான் ஒன்று பேசுனா அவங்க ஒன்று பேசுவாங்க. நிச்சயமாக இதான் பிரச்சனையாகும். சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கூட ஆயிரும். அதனால் ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் அமைதியாக இருங்க. இது விட வேறு எந்த ஒரு கருத்துமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதில் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டு வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும். உடம்பில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் வேலையை மட்டும் பார்த்து உடம்பில் கவனம் செலுத்துனா அடுத்து மருத்துவ செலவுகள் அதிகமாகிடும். மருத்துவ பிரச்சனைகள், நிறைய உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். மனதை அமைதியாகவும் உற்சாகமும் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். உடல் நல்ல கவனம் செலுத்தணும். கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் நடைபெறனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா வந்து துலாம் ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாத பிற்பகுதியில் இந்த சூரியன் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். அப்போ இந்த மாதம் கிரக நிலை அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் தேவை. 2 வீலரில் செல்றீங்களா, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 4 வீலரில் செல்றீங்களா, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கவனமாக பார்த்து பொறுமையாக போங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டிலேருந்தே பொறுமையாக கிளம்பி, அதாவது ஒரு மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா வந்து இங்கேருந்தே பொறுமையாக தான் கிளம்புவாங்க. முன்னாடியே கிளம்பி அங்கே போய் நிற்க பாருங்கள். ஓகேங்களா? அவசரமாக போயிட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு பார்க்காம போகிறது, அந்த மாதிரியான ஆக்சிடென்ட் தான் நிறைய ஆகுது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பேச்சில் வந்து நிதானத்தை கடைபிடிங்கள். டக்குன்னு ஏதோ ஒன்று பேசிடாதீங்க. கோவறதோ இல்லை வேறு ஏதாவது சொந்தமாக நிறைய பேர் துலாம் ராசிக்காரர் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால் பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை. ராசி அதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டில் புதனுடன் இணைந்து பயணம் செய்வதனால உங்களுக்கு அற்புதமான மகாலட்சுமி யோகம் தான் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் பார்த்தோம்னா லாபம் நல்லாவே இருக்கும். வெளிநாடு தொடர்பு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெற்றிகள் கைகூடும் மாதம். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கான வெற்றி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் நிறைய பேருக்கு கைகூட போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் வந்து ஏற்படும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க.
அது ஆடம்பர பொருட்களாக இருக்கலாம் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் எதுவாக இருக்கலாம். தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படும், தொந்தரவுகள் எல்லாமே விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயை அதிபதியாக கொண்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் மாத முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறாரு. மாத பிற்பகுதியில் பார்த்தோம்னா 6ஆம் வீட்டில் மறைவு பெற்று உச்சம் பெற்ற நிலையில் பயணம் செய்வதனால உங்களுக்கு அப்பாவின் உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். அவங்களுக்கு ஏதோ சிறிய உடல்நிலை பிரச்சனை வந்தால் கூட அது மருத்துவரை சென்று போய் காட்டிடணும். கண்களின் மீது கவனமும் அக்கறையும் செலுத்துங்கள். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இருட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. கண்களுக்காக கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க, மீன் வகைகள் சாப்பிடுங்க. கண்கள் மீது அக்கறை செலுத்துங்க. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து பயணம் செய்வதனால உங்களுக்கு சிறப்பான அம்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஏற்றம் அமையும். வசியத்தன்மை அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் நிறையவே இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறனால வெளிநாட்டு யோகம் கை கூட போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம 4 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் விரும்பணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லியும் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.